நத்திங்ல இருந்து புதுசாக மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ அந்த ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி எதுவும் கொடுத்துருக்காங்களான்னா இல்லை, 3A ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ப்ரோ சீரிஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு 3Aல என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது அப்படின்றதையுமே பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஒரு பெரிய பாக்ஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. உள்ளே என்னென்னமோ இருக்குன்னு பார்த்தா 2 மொபைல் தான் கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு 3A ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஃபோன் 3A ப்ரோ அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபோனோட ஸ்பெக் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய வந்து ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம், மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். அண்ட் இதை தவிர சேஃப்டி இன்ஃபர்மேஷனும் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்குமோ அதே மாதிரியான ஃபீல்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பாக்ஸில் வராது. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நத்திங் கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? எதுவுமே இருக்காது. டிரான்ஸ்பரண்ட்ன்றது கன்ஃபார்ம். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வந்து பேக் சைட் பேனலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பம்ப் எப்பயுமே வந்து கொஞ்சம் மெர்ஜான மாதிரி தான் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா ரொம்பவே பெருசாக ப்ரொஜெக்ட் ஆன மாதிரியான ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதாவது நார்மல் ஃபோன் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான லுக் கொடுக்க தான் செய்யுது. அண்ட் பேக் சைடில் அந்த லைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட யூனிக்கான விஷயம், அதையுமே மிஸ் பண்ணாமல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைட் உங்களுக்கு கால் வருது, மெசேஜ் வருது, இல்லை டைமர் இந்த மாதிரி செட் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே வந்துட்டு இதிலேயே பண்ணிக்கலாம். இதோட பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூட உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். கலர் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் அண்ட் கிரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் உள்ள வந்துட்டு உண்மையான சர்க்கியூட்ஸ் வந்து கிடையாது, ஸ்டிக்கர் தான். அந்த ஸ்டிக்கரோட பேட்டர்ன் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த தாட்டி கொஞ்சம் மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வேற மாதிரி காட்டணும் அப்படின்றதுனால ஓவராலாக அந்த லுக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிருக்கு இந்த ப்ரோ மாடலில் வந்துட்டு. அண்ட் அதே மாதிரி வெயிட் பேலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் வந்து 8.39 mm, வெயிட் வந்துட்டு 211 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பாக்ஸி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸில் லைட்டாக வந்து அந்த ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணும்போது டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே இல்லை. வெயிட் பேலன்ஸுமே ஓரளவுக்கு பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைமை விட இந்த தாட்டி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லுக் வந்து என்ஹான்ஸ் பண்ண ஃபீல் வந்து இருக்கும். ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மொபைல் எல்லாருக்குமே தெரியும் IP69 அப்படின்றத சர்வ சாதாரணமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இன்னுமே IP64 தான் கொடுக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ IP64 அப்படின்றது ஜஸ்ட் தண்ணியெல்லாம் பட்டுருது அப்படின்னா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். பட் டஸ்ட் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளெல்லாம் டஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. ஓவரால் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நத்திங் அந்த டிரான்ஸ்பரண்ட் மற்ற விஷயம் எல்லாமே அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லைட்டாக அந்த லுக்கில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. குயிக்காக போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் வந்து பார்த்துடலாம். பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸ்மே ஸ்பீக்கராக தான் இருக்கு. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு சவுண்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாகவே இருந்தது. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் பட்டன் மாதிரி இருக்கும். மேலே இருக்கக்கூடியது நார்மல் பவர் பட்டன் தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் கீ அப்படின்ற ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாக இந்த பட்டன் இல்லை வெட்டியா அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதோட யூஸ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக இன்றைக்கி நம்ம எல்லாமே நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம நோட்ஸ் ஆப்பில் போய் எடுப்போம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் போய் டைப் பண்ணி வச்சுப்போம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வைப்போம். அப்படி பார்த்தாலே நம்மளோட மொபைலில் எக்கச்சக்கமான ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். எதுக்கு என்ன அப்படின்றது தெரியாது. சப்போஸ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது செப்பரேட்டாக பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே ஒரே இதில் மெர்ஜ் பண்ணி எசென்ஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் இருக்கீங்களோ அதை அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். உங்களுக்கு என்ன நோட் டைப் பண்ணணுமோ அதில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே மைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டேரெக்டாகவே வாய்ஸ் ரெக்கார்ட் தான் பண்ணோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் அந்த ஸ்க்ரீனை பற்றி என்ன பேசணுமோ அதை வந்து நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் மூணாவது டபுள் டேப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தான் அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் என்னெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்க முடியும். கலெக்ஷன் செப்பரேட்டாக வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி இருக்குது அப்படின்னா அதை செப்பரேட்டாக வந்து உங்களால் போட்டுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பேசும்போது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வாய்ஸை வந்துட்டு அப்படியே டெக்ஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டும் பண்ணி கொடுத்துருது. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா தமிழில் பேசியிருக்கிறதுமே வந்து கன்வெர்ட் ஆகுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சாம்சங்கில் கூட எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொண்டு வரல, இவங்க கொண்டு வந்திருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லோ லைட்டாக இருந்தாலுமே குயிக்காக அன்லாக் ஆயிருது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் இவங்களோட ஓஎஸோட சேர்த்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்கும். அந்த வகையில் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7
6.77 inch Full HD Plus AMOLED display யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10-bit display யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 60 Hz 90 Hz 120 Hz சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் டைனமிக் செட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ HDR சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் கூட HDRல கூட பார்த்துக்க முடியும். PWM டிம்மிங் வந்துட்டு 2160 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம்லாம் அதிகமாக மொபைல் பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு இது கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3000 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளேயோட குவாலிட்டி பெட்டராகவே இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சேச்சுரேஷன் லெவல், கான்ட்ராஸ்ட் லெவல் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நீங்கள் அதிகமாக கேம் பிளே பண்ணுறீங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே பெட்டராக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்துட்டு அந்த மினிமல் தீம் தான் இவங்களோட ப்ளஸ்ஸே. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு பெட்டராக கொடுப்போம் அப்படின்றது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா Nothing OS 3.1 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிப்ரவரி வரைக்குமே வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அதே சமயம் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரியலாகவே இது ஒரு ஒர்த்தான விஷயம் தான். அண்ட் இதில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சுக்கு அப்புறம் சில ஃபீச்சர்ஸ்லாம் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமரா கேப்சர், ஸ்மார்ட் கலெக்ஷன், ஃபோக்கஸ்டு சர்ச் அண்ட் ஃபிளிப் டு ரெக்கார்ட், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் வந்துட்டு இன்னுமே பெட்டராக இருக்கு. நமக்கு வேணுன்ற எக்ஸ்ட்ரா விஜெட்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஆட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கு. அந்த ஆப் ட்ராயருமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் வந்து எப்பயும் ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுலேயே வந்து ஸ்மார்ட் பீட் ஆப்ஷன் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஃபோனில் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆப்போட யூசேஜை பேஸ் பண்ணி இப்போ கேம்னா செப்பரேட்டாக கேம் தனியாக வந்துடும், பேமெண்ட் ஆப்னா தனியாக வர மாதிரி வந்து செப்பரேட்டாக டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை விட ஒரு பெட்டரான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஆப் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா பின் பண்ணி இப்படி மேலே வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால ரெகுலராக நம்ம ஒவ்வொரு தட்டியுமே யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை வந்து சர்ச் பண்ணியோ கிளிக் பண்ணியோ போகாமல் டக்குன்னு கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்கு. நிறைய ஆப்ஸை வந்து இந்த மாதிரி ஒரே இதில் குரூப் பண்ணி வச்சுட்டு அதுக்கான பேட்டர்ன்ஸையும் மாற்றிக்க முடியுது. இல்லை டோட்டலாக ஐக்கானாக வேறு மாற்றி வைக்கணும் அப்படின்னாலுமே வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக Nothing OS பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கிறத வந்து நல்லாவே பார்க்க முடியுது. மற்ற கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் வந்து கூகுள் பேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் டேப் பண்ணியே வந்து பே பண்ணிக்க முடியும். அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 10 பேண்ட் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி 50 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.2 அப்பச்சர் வேல்யூட வருது. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக ஃபோட்டோட டீடைலிங் வந்து பெட்டராக இருக்குது. செல்ஃபியில் ஃபேஸ் கிளியராகவும் இருக்குது, அதே சமயம் டீட்டெயிலாகவும் இருக்கிறதையும் நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரண்ட்டில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 FPS தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு அது ஒரு குறையாக இருக்குது. அட்லீஸ்ட் 60 FPS வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அதை தவிர 1080p 60 இல்லாட்டி 30ல் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ சாம்பிளும் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.88ஓட சாம்சங் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படின்றது எதுவுமே வந்து சொல்லலை. அண்ட் OIS அண்ட் EAS சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 2x அளவுக்கு வந்து இன் சென்சார் ஜூமுமே கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்தாலும் கூட ஃபோட்டோட கிளாரிட்டி பெட்டராகவே இருக்கு. அண்ட் 3x அளவுக்கு ஆப்டிக்கல் ஜூம் பண்ணுறதுக்காகவே பெரிஸ்கோபிக் 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.55ஓட சோனியோட லிட்டியா 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. 3x அளவுக்கு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தாலும் கூட ஸ்டெபிலிட்டி வந்து பெட்டராகவே இருக்கு. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது எட்ஜ் டிடெக்ஷனும் நல்லா இருக்கு. நார்மல் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் கூட அந்த பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. 60x அளவுக்கு வந்து அல்ட்ரா ஜூம் பண்ணலான்றாங்க. பட் ஓகேவா தான் இருக்கு. உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்கும் போது எப்படி இருக்குன்றது தெரியும். அண்ட் ஃபைனலாக அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல் சோனியோட சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 டிகிரி அளவுக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்குது. மெயினோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ அப்படின்னு வரும்போது வீடியோட ஸ்டெபிலிட்டி வந்து பெட்டராக இருக்கு. ஏன்னா OIS சப்போர்ட் கொடுத்துருக்கனால. அதே சமயம் 4K 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் கூட ஓகே, பட் பேக்கில் வந்து 60 கொடுத்துருந்தா வந்து பெட்டராக இருந்திருக்கும். இந்த இடத்துல மிஸ் ஆகுது. 1080p 60ல் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோட அவுட்புட்டுமே வந்து நல்லா தான் இருக்கு. அந்த பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் அடாப்டர் வந்து பாக்ஸில் கிடையாது. அதே சமயம் பிராண்ட் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 19 மினிட்ஸும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 56 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும் அப்படின்னாங்க. பட் நான் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 4 மினிட்ஸும் 25% சார்ஜ் ஆகிறதுக்கு 12 மினிட்ஸும் 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 26 மினிட்ஸும்
100% சார்ஜ் ஆகிறதுக்கு 71 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட்டுமே லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 100% பிரைட்னஸ் HDR வீடியோ வந்து கண்டினியூவாக ப்ளே பண்ணதில் 100லேருந்து 0% ட்ரெயின் ஆகிறதுக்கு 15 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. ரியலாகவே இது ஒரு நல்ல வேல்யூ தான். ஸோ பேட்டரி லைஃப் நல்லா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் நார்மல் யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மேலேயே உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் தாராளமாக வந்து கிடைக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பிராண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5500 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 5000 அப்படின்றது ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி வந்து தோணுது. ஒரு விஷயத்தை தவிர பார்க்கும்போது ஓவராலாக பேட்டரி லைஃப் சைடுமே வந்து பெட்டராக இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது Snapdragon 7s Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக பார்த்த பல ஃபோன்ஸ்லையும் இதே ப்ராசர் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே உங்களுக்கு பெட்டராக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு நல்ல ப்ராசஸர் தான். கேம் பிளே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பெஞ்ச் மார்க் என்ன வந்தது அப்படின்றத பார்க்கலாம். அன்டுடு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7,94,000க்கு மேலேயே வந்து கிடைச்சிருந்தது. அண்ட் கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1157 மல்டி கோரை பொறுத்த வரைக்கும் 3275 வரைக்குமே கிடைச்சிருந்தது. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99.6% வந்து ஸ்டெபிலிட்டி இருந்தது. ரியலாகவே இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் CPU த்ராட்லிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா 91% இருந்தது. இந்த ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது டிவைஸ் வந்து ஸ்டேபிளாகவும் பெட்டராகவும் இருக்கணும். அதே சமயம் கேம் பிளேக்கு எந்த அளவுக்கு இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுமே நான் மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போதுமே நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதே சமயம் கேம் பிளேலாம் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்குது. இதுலேயுமே பர்ஃபார்மன்ஸ் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு எனேபிள் பண்ணிட்டு பண்ணுறீங்க அப்படின்னும் போது கேம் பிளேவுமே வந்து நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரியலாகவே நல்லா இருந்தது. நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயம் நான் கேம் பிளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக கேம் பிளேவுமே வந்து ப்ளே பண்ண முடியுது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குனே பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேம் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 12GB ரேம் வேரியன்ட்டுமே இருக்கு. ப்ரோ இந்த 3A வேற இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3Aக்கும் 3A ப்ரோக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னாலே எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டிசைன் வைஸ் வந்து சைட் பை சைட் பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். 3A ப்ரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெட்டரான டிசைனாக இருக்கு. 3A பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த மாதிரியான நத்திங் மொபைல் ஃபீல்டில் தான் வந்து கொடுக்குது. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளேவாக இருக்கும், பேட்டரி கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாக இருக்கட்டும், மோஸ்ட்லி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ப்ராசஸர் கூட சேம் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கேமராவில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே கொடுத்த மாதிரி தான் 4K 30 FPS 1080p 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 50 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட்டோடையுமே உங்களுக்கு வந்துருது. EASமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3Aல டெலிஃபோட்டோ வந்து 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. 2x அளவுக்கு வந்து ஆப்டிகல் ஜூம் பண்ணுற மாதிரி. இதுவே வந்து ப்ரோல பார்த்தீங்க அப்படின்னா பெரிஸ்கோபிக் லென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 3x அளவுக்கு வந்து ஆப்டிகல் ஜூம் பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தான். அதே மாதிரி சென்சாருமே வந்து இதில் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. 3Aல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டெலிஃபோட்டோக்கு வந்துட்டு OIS சப்போர்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே வந்து கொடுத்துருக்காங்க. சைட் பை சைடு வந்துட்டு மெயினோட கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் இதுலையுமே வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 4K 30 FPS மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். 60 வரைக்குமே வந்துட்டு இல்லாத ஒரு குறையாக தான் எனக்கு தோணுது. பட் 1080p 60 இல்லாட்டி 30 எடுத்துக்க முடியும் உங்களால். ஓவராலாக இந்த ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3A ப்ரோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவை விட டவுன் கிரேடு தான் 3A வந்துட்டு. சப்போஸ் உங்களுக்கு கேமரா மட்டும் எனக்கு பெரிய லெவலில் ப்ரோ அளவுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக 3A வேணால் சூஸ் பண்ணலாம். ஆனால் அதே சமயம் இந்த ரெண்டு மொபைலுமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக் வைஸும் சரி யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி டிவைஸ் வந்தனால ப்ரைஸும் தெரில. ப்ரைஸ் வரட்டும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரைஸுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் 3A ப்ரோ கூட கம்பேரிசன் வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு இருக்கேன். எந்த டிவைஸோட பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்துடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.